அடித்து துவைக்க வேண்டிய அழுக்குகள் சமூகத்தில் காலம் காலமாகவே இருந்து வந்திருக்கின்றன. புதுமையின் மீது மோகம் கொண்ட சிந்தனையாளர்கள் அந்த அழுக்கை போக்க அரும் பெரும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்துள்ளனர். தேவையான புதுமைகள் சமுதாயத்தின் தலைவாசல் வழியாக நுழையும் போது மனிதகுல வளவாழ்வை உறிஞ்சி குடித்த தேவையற்ற பழமைகள் புறக்கடை வழியாக வெளியேறிய வண்ணமே இருந்துள்ளன. இதுதான் வரலாறு தரும் பாடம். நீங்கள் பார்க்க போவது வெறும் ஒரு கதை அல்ல, ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழங்கப்படுகின்ற நியாயமான தீர்ப்பை. மனிதாபிமானம் மனித குலத்தில் தழைத்து வளர வேண்டும் என்ற தனியாத ஆர்வத்தால் ஒரு சிறிய துவக்கத்தை இங்கே துவங்கி வைக்கிறோம். அந்த துவக்கம் பல புதிய துவக்கங்களை உருவாக்கி இந்த மனித சமுதாயத்தின் வளவாழ்வுக்கான ஒரு எதிர்காலத்தை சிருஷ்டிக்க பல நூறு நல்ல இதயங்களை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்ற பீரிட்ட ஆவலின் எதிரொலிதான் இந்த திரைப்படமாக உருப்பெற்றிருக்கிறது. நான் உங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நேரத்துல எந்திரிச்சு சோறாக்கு சோறாக்கு. நம்ம பையன் சும்மா அழுதானா எப்படி மச்சான் நேரத்துல சோறாக்க முடியும்? ஆமா, இவதான் அதிசயமா பிள்ளைய பெற்றிருக்கிறா. மத்த பொண்ணுங்கெல்லாம் பிள்ளைய பெற்றிருக்கிறாங்களா இல்ல வளர்த்துத்தான் இருக்கிறாங்களா? உன்னை சொல்லி குத்தமில்ல பிள்ளை. புருஷன் நேரமே காலமே காட்டுக்கு போகணுமேங்கிற சூடு இருந்தா தானே நீ செய்வ. என்னவா பிறந்தாலும் பொண்ணா பிறக்க கூடாதுன்னு தெரிஞ்சுதான் சொல்லிருக்காங்க. நானும் எவ்வளவுதான் வேலை செய்யறது, வியாபாரத்தை கவனிக்கணும், சமையல செய்யணும், எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிற இந்த குழந்தை வேற பார்க்கணும். இவ்வளவு இருந்தும் எனக்கு கெட்ட பேர். ஏத்து பேசுறத பேசிட்டு ஏன் அழுது தொலைக்கிறேன்? நானும் உன்னை பிள்ளைய பெற்றுக்க சொன்னேன். கோவத்துல உள்ள மேல இருக்க பாசம் கூட குறையதாக்கும். சரி சரி, இனிமே பேசாத, எனக்கு மகா கோவம் வரும். இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம். என்ன உள்ள விசேஷம்? எனக்கு தெரியாம பெரிய விசேஷம். இன்னைக்கு நம்ம பையன் பிறந்து 1 வருஷம் முடியுது. அடே, நேத்து பிறந்த மாதிரி இருக்கு. நம்ம பையனுக்கு 1 வயசு ஆகி போச்சா? அடே கண்ணா, ஏ ராஜா, என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா கோவம் வருது இல்ல பாப்பாச்சி. இப்ப நம்ம பையன் பெரியவனா இருந்தா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாப்பான்னு கேட்டு உன் பக்கம் பேசி என்ன சுத்தமா ஒதுக்கிடுவான். நீயும் அவன் பக்கம் தான் பேசுவ இல்ல? நீ யார் பக்கம் பேசுவேன்? உன் பக்கம் தான் மச்சான். நான் என் மகன் பக்கம் தான்ப்பா. நான் உங்க 2 பேர் பக்கம் தான்ப்பா. எப்பவும் நீ என்ன செய்தாலும் நானும் என் செல்வமும் உன் பக்கம் தான் பாப்பாத்தி. நீ இல்லாட்டி நாங்க ஏது பாப்பாத்தி? நீதான் பாப்பாத்தியுடைய சொத்து, சுகம், நிம்மதி, சந்தோஷம். நீ இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க முடியாது பாப்பாத்தி. பாப்பாத்தி, நீ இந்த அநாதப்பணம் மலையப்பனுக்கு பொண்டாட்டிய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வேற யாராவது உன்னை கட்டியிருந்தா உன்னை மகாராணி மாதிரி வச்சிருந்திருப்பான். நான் உங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்து உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் இல்ல? இல்ல மச்சான், நீ என் மேல உயிரையே வச்சிருக்கிற. உன்ன மாதிரி ஒரு சரியான புருஷன் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும்னா அவ 1000 வருஷம் தவம் இருக்கணும். பாப்பாத்தி மச்சான் விடு மச்சான், யாராவது பார்க்க போறாங்க. மச்சான், இன்னைக்கு வடை சுட போறேன், பாயசம் வைக்க போறேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பிரமாதமா வாழ போறோம்னு நீ எப்பவும் ஒரு பாட்டு பாடுவே. அந்த பாட்டை பாடு. அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு. பாப்பாத்தி, நான் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிறேன் பிள்ளை. வா, பாத்திரத்துக்கு போவோம். அந்த பாட்டை பிரமாதமா பாடுறேன். அப்புறமா வந்து வடை பாயசத்தோட சாப்பிடுவோம். இன்னைக்கு ஐயா மலைக்கு போல லீவ். மேலே வானம்
கதவுகளும் திறக்கும் மேலே வானம் கீழே பூமி இரவு பகல் மாறும் ஏழை வீட்டு இதய பாட்டு எல்லோருக்கும் தெரியும் ஏழை வீட்டு இதய பாட்டு எல்லோருக்கும் தெரியும் நெஞ்சில் என்றோ வரும் வாழ்வை எண்ணி நம்பிக்கைகள் நிறையும் மழலை இவன் நாளை எங்கள் மாளிகையின் விளக்கு மழலை இவன் நாளை எங்கள் மாளிகையின் விளக்கு இந்த நிழலை விட்டால் வாழ்வதற்கு உலகமில்லை எனக்கு மேலே வானம் கீழே பூமி இரவு பகல் மாறும் நித்திரை கால கனவில் கூட நெஞ்சில் இருக்கும் கிளியே நித்திரை கால கனவில் கூட நெஞ்சில் இருக்கும் கிளியே என் சொத்து சுகங்கள் அத்தனையும் உன் சொந்தம் இருக்கும் வழியே சித்திரப்பூவே சின்ன நிலவே கண்ணில் இருக்கின்றாய் சித்திரப்பூவே சின்ன நிலவே கண்ணில் இருக்கின்றாய் ஒரு கொத்து மலராய் நித்தம் மணக்க என்னில் இருக்கின்றாய் மேலே வானம் கீழே பூமி இரவு பகல் மாறும் இடையில் இந்த வாழ்வில் இனி எத்தனையோ சேரும் சேரும் லா 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 நான் வேலை செய்யறேனா நெவர் 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 லட்சாதிபதி வேதநாயகத்துடைய மகன் இந்த நடராஜ் வேலை செய்யல டாட் இஸ் டூயிங் பிசினஸ் நீ செய்யற ஈனத்தொழிலுக்கு பேராடா வியாபாரம் டாட் நான் சீசனல் பிசினஸ்ல மன்னன் பேர் எடுத்துவேன் உங்களுக்கு தெரியும் இந்த சீசன்ல ஃபாரினர்ஸ் ஏன் சரக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க பணமும் நிறைய வருது இங்க எனக்கு சரக்கும் தாராளமா கிடைக்குது நடராஜா நீ எனக்கு ஒரே மகன் பல லட்சம் ரூபாய்கள் உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்க நீ புதுசா சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நீங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எனக்கா அதான் அந்த சொத்தெல்லாம் அப்பமே கோவிலுக்கு எழுதி வைக்கிறதா சொல்லிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்களே நீ குடிக்க ஆரம்பிச்ச கண்ட பொம்பளைங்க பின்னாலே எல்லாம் சுத்த ஆரம்பிச்ச வீண் சண்டைகளை விலைக்கு வாங்கிட்டு அலைஞ்ச ஊர் ஜனங்கள் முன்னால என்ன வேதனையோட தலகுனிய வச்ச உன்னை திருத்துறதுக்காக நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோக்கடிச்சிட்டேன் கடைசியா நீ திருந்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக உன்னை வீட்டை விட்டு போக சொன்னேன் டேஸ்ட் இஸ் டிஃபரண்ட் டாடி பணம் செலவு செய்யறதுக்கு தானே என் மைண்டும் என்னுடைய சொசைட்டியும் சொல்லுது பணம் கௌரவத்துக்கு தானே உங்களை போல பெரிய மனுஷன் சொல்றான் அதனாலதான் என்னால உங்களை ஃபாலோ பண்ண முடியல இப்ப நான் செய்யற பிசினஸ்ல நிறைய பணம் வருது நல்லா செலவு பண்றேன் ஐ அம் குவைட் ஹாப்பி நீ செய்யற தொழில பணம் வந்துகிட்டு இருக்குன்னா சொன்ன தப்புடா பாவ மூட்டைகள் தான் நிறைய வருது பொதுவா பிசினஸே மோசடி தானே டாடி நீ நடத்துற இந்த கேவலமான தொழிலால எத்தனை குடும்பங்கள் கண்ணீர்ல மிதக்குது எத்தனை பெண்கள் வாழ்க்கை பாழாகுதுன்னு கொஞ்சமாவது நினைச்சியா அடுத்தவங்க கஷ்டத்தை சிந்திச்சிட்டு இருந்தா நம்ம சௌரியம் குறைஞ்சு போயிடும் டாடி நான் அழகான மலர்களை போல இருக்கிற பெண்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றேன் அங்க
பண கோட்டீஸ்வரங்க மார்பல மனம் வீசும் பூமாலையா மணந்துட்டு இருக்காங்க. இங்க கஷ்டப்பட்டு இருக்க அழகு சிலைகளுக்கு அங்க நல்ல வசதியை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இது பாவமா? இவ்வளவு செய்யற எனக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு சின்ன கமிஷன். உன்னால என் மானமே போகுதுடா. நீ செய்யற இந்த பயங்கரமான கடத்தல் தொழில் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப மன்னிக்கணும் டாடி. நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் என் டேஸ்ட் படி வாழணும்னு நான் விரும்புறேன். என் வழியில என்ன போக விடுங்க. நான் உங்க மகன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் பெரிய வசதிக்கு வர வரைக்கும் உங்க முகத்தை கனவுல கூட பார்க்க விரும்புறேன். இது வரைக்கும் தான் மரியாதை. இனி நீங்க என்ன உங்க மனசுல திட்டி தான் ஆத்திரத்தை தீர்த்துக்க முடியும். இப்ப எப்படியும் கெட்டு ஒழிஞ்சு போ. இனிமே நீ எனக்கு மகனே இல்லை. ஏ முனியா, அந்த விறகு தூக்கி அந்த பக்கம் போடுப்பா. என்ன மலையப்பா, இன்னைக்கு இவ்வளவு சோர்ந்து போய் வர்ற? என்னாச்சு? இன்னைக்கு தொலைக்க கூடாத ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்ப்பா. எங்க பாட்டங்காலத்து வெட்டுக்கத்தி ஒண்ணு காணாம போயிடுச்சு. வெட்டுக்கத்தி தானே, வேற புதுசா வாங்கிக்கலாம். இதுக்கு போய் இப்படி கவலைப்படுறிய? அது எங்க பரம்பரை சொத்துப்பா, அதை தொலைச்சிட்டேன். அதான் கவலையா இருக்கிறேன். போயிட்டு வரோம் மலையப்பா. வரேன். வரேனே. எங்க போறாருவா? கனகம்மா, பாப்பாத்தி கார்ல போறாடே, எங்க போறா? உன் மேல கார் ஓட்டுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் முன்னாடி கார்ல கூட்டிட்டு போயிட்டா. யார் கூட்டிட்டு போறான்? தெரியல. யாரோ ஒருத்தன் வந்து கூப்பிட்டான், பதறி அடிச்சு குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாத்தி போயிட்டா. ஐயோ, நான் இனி எங்க தேடுவேன்? மோசம் போயிட்டேன் போல் தெரியுதே. ஏண்டா மலையப்பா இப்படி மிருகமா மாறிட்ட? வாழ்க்கையில ரொம்ப நிதானம் தேவைடா. நிதானம் இல்லாத வாழ்க்கை அச்சாணி இல்லாத வண்டி மாதிரிடா. இது நம்ம பையன் சும்மா அழுதானா நான் என்ன செய்வோம்? பாப்பாத்தி, பாப்பாத்தி, நீ எங்க போயிட்ட? பாப்பாத்தி, நீ வர்றதுக்குள்ள நம்ம செல்வம் அழுது அழுது சாக போறான். நான் உன்னையும் இந்த மாணிக்கத்தை நினைச்சு நினைச்சு தெரு தெருவா பைத்தியக்கார மாதிரி அலைய போறேன். நீ வந்து வேடிக்கை பார். டாக்டர், கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன நடராஜன் எங்க அண்ணன் சுப்பையாவோட மகன் தான். எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சீரியஸ் ஆகி அவரை இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? அப்போ அடிபட்டு படுத்திருக்க அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து கூட்டிட்டு போறதுக்காக தான் எங்க அண்ணன் நினைச்சிருக்காரு. ஆமா டாக்டர், இப்ப அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. தலைவர் தான் பலமா அடிபட்டு இருக்கு. சுய உணர்வு திரும்ப ஏறத்தாழ 2 நாளைக்கு மேலேயே ஆகலாம். அப்ப அந்த பொண்ணை நான் பார்க்கலாமா? வயசு பார்க்கலாமே. சின்ன பொண்ணு, ஊர்ல இருந்து எப்ப வந்த? நீ ஏன் பிள்ளை இப்படி ஆயிட? நான் எப்படி பரதேசி மாதிரி ஆயிட்ட பாத்தி? நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். பாப்பாத்தி எங்கேயோ போயிட்டாளே. ஆமா புள்ள, அவ இல்லாம நானும் என் பையனும் ரொம்ப கெட்டு போயிட்ட புள்ள.
இதோப்பா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. பேசாம புறப்படு, ஊருக்கு போவோம். என்ன வேண்டான்னு பாப்பாத்தி கட்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பைத்தியமா பேசுற. பேசாம ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. இந்த மனசு உன்னை தவிர வேற யாரும் ஏத்துக்க மாட்டேங்குது. இத பாரு, உன்னையும் பையனையும் ராஜா மாதிரி நான் காப்பாத்துறேன். பேசாம புறப்பட்டு வா, போலாம். என் பாப்பாத்தி உயிரோட தான் இருக்கிறா. அவ எங்க போய் எப்படி மாட்டிக்கிட்டாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ, என்ன நினைச்சு எப்படி துடிக்கிறாளோ. இத பருப்புல இந்த ஜென்மத்துல பாப்பாத்தியோட தான் பிள்ளை என் வாழ்க்கை. அவ செத்துட்டான்னு தெரியற வரைக்கும் இந்த கண்ணு எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காது. என்னமோ பட்டணம் போறியாமே. ஆமா புள்ள, இங்க இருந்தா நானும் என் பையனும் அநியாயமா செத்து போவோம். பாப்பாத்தியை தேடுறதுக்காகவும் பிழைக்கிறதுக்காகவும் பட்டணத்துக்கு போலாம்னு இருக்கிறேன். போறதுக்கு வண்டிக்கு பணம் வச்சிருக்கியா? இருக்குது. இங்க காட்டு பாப்போம். இருக்குது புள்ள. நீதான் மச்ச மனுஷன். குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம தெரியலன்னு தெரிஞ்சுதான் சாயங்க வந்தேன். இந்த என் கடைசி ஞாபகார்த்தமா துணி வாங்கி இதுல 50 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. பாப்பாத்தி கிடைக்க மாட்டேன்னு எப்ப மனசுக்கு படுதோ அன்னைக்கு என்ன தேடிவா. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். பட்டணத்துக்கு போறேன். பட்டி கேட்ட மாதிரி இந்த கிராப்போட அலையாத. சொல்றது புரியுதா? வணக்கம். வணக்கம். இவரு தாமா உயிரை காப்பாத்துனவர். வணக்கம் சொல்லுமா. வணக்கங்க. வணக்கம். அப்ப நாங்க புறப்படுறோம். இந்த பொண்ணு அவ புருஷனையும் குழந்தையும் பார்க்க துடிக்கிறாங்க. அதனால இப்ப நேரா அவங்க ஊருக்கு தான் போக போறோம். அப்படியா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, தாராளமா போலாம். வரோம், வாங்க. பாப்பாத்தி நீயா? ஆமா கனகம்மா, என் மச்சானை எங்க காணோம். நீ போனதுக்கு அப்புறம் உன் மச்சான் பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்க இருந்தா போன நேத்துதான் பட்டணத்துக்கு போயிட்டாரு. வருத்தப்படாதம்மா. வாழ்க்கையில இதெல்லாம் சர்வ சாதாரணம். உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வாமா போகலாம், வா. வணக்கம் ஐயா. என்னம்மா அப்படி மிரண்டு போய் பாக்குற? இது நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் தான். இதுக்கு அங்க வேட்டையாட வர்றவங்களுக்காக தான் இந்த ரெஸ்ட் ஹவுஸையே கட்டியிருக்கேன். ஆமாம்மா, இந்த ரெஸ்ட் ஹவுஸ் வருஷத்துல 6 மாசம் ரொம்ப பிஸியாவே இருக்கும். மேனேஜர் ஐயா, எங்க அண்ணன் சுப்பையாவுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அதனால இந்த பொண்ணு இங்க இருக்கட்டும். ஆகட்டுங்க, எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள்ல வந்துருவேன். வந்த உடனே முதல் வேலையா உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது. தைரியமா இருமா. வரட்டுமா? வரேம்மா. இன்னைக்கு காலையில தான் வந்துட்டு போனாரு. இன்னைக்கு மாவே போறாரு. வருமானம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி. பெரிய ரசிகன் தான். ரசனை இல்லைன்னா இந்த உலகமே ஒரு பாலைவனம் தானே. எவ்வளவு பணங்களை எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்.
வேண்டாம், கிட்ட வராது. எதுக்காக இந்த ஆத்துல விழுந்து சாக நினைக்கிறேன்? என்ன விட்டுடுங்க, என்ன தடுக்காது. இனிமே நான் உயிரோட இருக்க கூடாது. உன் புருஷன் உன்னை உயிரோட கூடாது சொன்னா? என் புருஷன் முகத்துல முடிக்கிற யோகியத்தை நான் இழந்துட்டேன். ஒரு பாவி என்ன பலாத்காரமா கெடுத்துட்டான். இனிமே நான் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம போறது ஒண்ணுதான். நீ ஒரு தமிழச்சி, அதான் சாக வந்திருக்கிற. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. உன்னை கெடுத்தவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கிட்டு வந்தீங்க. நில்லு, நானே உன்னை தள்ளி விடுறேன். அப்ப சாகலாம். இப்ப வா. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? பாப்பாச்சி தானே? இந்த உலகத்துல யாரும் ஏழையா பிறக்கப்படாதுமா. நீ எந்த அளவுக்கு இந்த உலகத்தால பாதிக்கப்பட்ட சொன்னியோ அதை விட அதிகமா பாதிக்கப்பட்டவன் தான். அதோ இந்த போட்டோல வானத்து முழுநிலவா பூமாலைக்கு மத்தியில ஒரு ஜீவன் சிரிச்சிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என் தங்கச்சி தாராவுக்காக இந்த அண்ணன் காலையில இருந்தா, பகலெல்லாம் உழைச்சா, எல்லாரையும் போல சிரிச்சா. இந்த உலகம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, என் தங்கச்சி தாராவை தவிர எனக்கு வேற யாருமே இல்லம்மா, வேற யாருமே இல்லை. ஆனா என் தங்க என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கம்மா, என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கம்மா. உங்க தங்கச்சிக்கு என்னாச்சுங்க? அந்த ஜீவனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஊரே மூக்கு மேல அருள் வைக்கிற மாதிரி ஓன் நடத்தி பார்த்தேன். ஆனா என்னங்க? அந்த அதிகத்தை சொல்லவே பாய் கூசுதுமா. அவன் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி அந்த 2 பேரையும் அடுத்தவங்க இஷ்டத்துக்கு விட்டு காசு பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த நிலையில என் தங்கச்சி வாழ்க்கையும் தட்டி பறிச்சு அவளையும் அந்த தொழிலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கான். அந்த கொடுமையான வாழ்க்கைக்கு தயாராகாத என் தங்கச்சி ஒரு முறை கயத்துல எந்த கிராதக பையன் என் தங்கச்சியை கெடுத்தானோ அவனை தேடிக்கிட்டு தான் அந்த கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தையே ஒரு கலக்கிறேன். ஆனா அவனை என்னால ஒண்ணு செய்ய முடியாம போயிடுச்சு. என் தோட்டவால அவன் ஒரு காலம் முறிச்சு. என்னங்க? ஒரு ஹார்ட் பேஷண்ட்மா, இருதய நோயாளி. எப்போ எந்த நேரத்துல நான் செத்து போவேன்னு எனக்கே தெரியாதுமா, எனக்கே தெரியாது. அடுத்த நிமிஷம் கூட நான் செத்து போயிடலாம். என் தங்கச்சி செத்து போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. அவ இருந்ததுனாலதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். அவ போனதுக்கு அப்புறம் சாவு இது ரொம்ப வேகமா நெருங்கிட்டு வருது. எனக்கு புரியுதுமா. இன்னொரு தடவை கூப்பிடுமா, இன்னொரு தடவை கூப்பிடுமா.
இப்படித்தாம்மா என் தங்கச்சி வாய்க்கு வாய் பாசத்தோட அண்ணா அண்ணான்னு கூப்பிடும். உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்க கூடாதுன்னா அழகம்மா அழ. என் கஷ்டத்தை கேட்ட உடனே உன் கஷ்டம் உனக்கு மறந்து போச்சு இல்ல? அண்ணா, ஓரளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம விட்டீங்க? டாக்டருங்க என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அவளை அநியாயமா பதவியாக்குறது நியாயமா? பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே இருதய ஓட்ட நின்னு போயிடும். நான் திணறி போயிடுவேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை முளைச்சிருக்குமா. நான் திடீர்னு செத்து போயிட்டா என் மேல விழுந்து அண்ணா அண்ணான்னு கதறதுக்கு எனக்கு பாப்பாத்தின்னு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கை தான்மா. அண்ணா, ஏமா இந்த அண்ணனுக்காக 2 சொட்டு கண்ணீர் விட மாட்டியா? அம்மா. அண்ணா, ஆமாமா, இந்த உலகத்துல நாம வாழ போற கொஞ்ச நாள் எதுக்காக அழுதே கழிக்கணும்? எனக்கு இப்ப ரொம்ப பொறுப்பு வந்துடுச்சுமா. இனிமே அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக மாட்டேன். என் தங்கச்சி தாராவை கெடுத்தவனை பழி வாங்கணும். உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும். உன்னை கெடுத்த அயோக்கி இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம். 4 பக்கம் சுவர் இருக்கு ஏண்டி வெக்கம். இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம். 4 பக்கம் சுவர் இருக்கு ஏண்டி வெக்கம். இந்த நள்ளிரவில் யாரும் இல்லை அக்கம் பக்கம். 4 பக்கம் விளக்கெரிய கண்ணுக்குள்ளே மை கரைய. 4 பக்கம் விளக்கெரிய கண்ணுக்குள்ளே மை கரைய. காதலிக்க துவங்கினாலும் கேட்பாரில்லை கதவு